இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாட்ச் மெட்டல் ஸ்ட்ராப் இருக்குல்ல, இதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் வீட்டிலேயே, அதாவது வாட்ச் மெக்கானிக்கிட்ட போகாமையே நம்ம வீட்டில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மீண்டும் உங்களெலாம் வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் வந்துகிட்டே இருக்கீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு லெட்ஸ் பேக் டு த வீடியோ. இந்த மெட்டல் ரிஸ்ட் வாட்சை பொறுத்த வரைக்குமே வந்து லெதர் வாட்ச் மாதிரி நம்ம வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிட முடியாது. ஏதாச்சும் ஒரு டூல் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா வாட்ச் மெக்கானிக்கிட்ட கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் இந்த மெட்டல் ஸ்ட்ராப்பை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது தெரியாமல், இன்னும் சில பேர் டைம் இல்லாமல் இந்த வாட்ச் கட்டுற பழக்கத்தையே விட்டுருவாங்க. வாட்ச் அப்படியே கிடக்கும். இதுக்கு வந்து ஒரு பெரிய எந்த வகையான ஒரு கேஜெட்டுமே எதுவுமே தேவைப்படாது. நம்ம வீட்டை உள்ள சாதாரண டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்ன ஒரு முக்கியமாக தேவைப்படும்னா, ஷார்ப் எட்ஜ் உள்ள ஒரு டூல் வந்து தேவைப்படும். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ நெயில் கட்டரை எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் டிப் இருக்குது. ஓரளவு ஷார்ப்பாக இருந்தால் இப்போ வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இந்த மெட்டல் ஸ்ட்ராப்பை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப் மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்பில் வந்து இருக்கும். நம்ம அதை வந்து அது க்ளோஸில் இருக்கும், நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை க்ளோஸ் பண்ணிடணும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.